ஹலோ காய்ஸ், இது உங்கள் கவி தமிழ் அனிமே. இன்றைக்கி நம்ம லார்ட் ஆஃப் பிளானட் அனிமேவோட 11th எபிசோட தான் பார்க்க போகிறோம். வாங்க எபிசோடுக்குள்ளே போயிடலாம். எபியோட ஸ்டார்டிங்லேயே அந்த ட்ராகன் சொல்லுது, இன்ஃபென்ஷு நான் சொல்கிறத கேளு. நீ உன்னோட சோல் ஃபார்மில் வச்சு அந்த டைகரை அந்த ஆர்மர்லேருந்து விடுவிச்சுன்னா அந்த ஆர்மர் வேஸ்ட் ஆகிரும். ஒருவேளை நம்ம உயிரோடு கூட இருக்க முடியாது. அதுக்கு ஹீரோ அதனால் என்னன்னு கேட்குறான். ஹீரோ அவனோட பவரை யூஸ் பண்ணி அந்த ஜேடை உடைச்சிடறான். பார்த்தா அந்த டைகர் அங்கேருந்து மறைஞ்சி போச்சு. அடுத்த சீனில் ஹீரோ வெளியே வரான். அப்போ அந்த ட்ராகன் சொல்லுது, அந்த ஆர்மரை பற்றி தெரிஞ்சுக்கினியா? கரெக்டாக சொல்லணும்னா அந்த ஏன்சியன்ட் காலத்துலேருந்து அந்த வெப்பனை பயன்படுத்திட்டு வராங்க. இந்த மாதிரி ரொம்ப நாளாக பயன்படுத்தின வெப்பன்ஸ் எல்லாம் சோல் ஃபார்ம் எடுக்கும். இதை கேட்ட ஹீரோ, அப்படின்னா என்னோடய பிளட் பிளேடு கூட இந்த மாதிரி எடுக்குமா? அதுக்கு அந்த ட்ராகன், ஆமாம், ஆனால் பிளட் பிளேடானது எவன் லெவலான வெப்பன், அதுவும் பின்னாடி இந்த மாதிரி ஒன்று கொண்டு வரும். சரி, இப்போ நீ சோல் ஃபார்முலாவை 5th லெவலுக்கு கொண்டு வர ப்ராக்டிஸ் பண்ணுன்னு அந்த ட்ராகன் சொல்லுது. அடுத்த சீனில் ஃபேங்வான் ஹீரோக்கு அந்த வயலட் கோல்டு கார்டை தராரு. இதை பயன்படுத்தி நீ வெல்த் கேதரிங் பில்டிங்கில் பொருளை வாங்கிக்கலாம். உனக்கு ஏதாவது ரிக்வெஸ்ட் இருந்தால் கேளுன்னு சொல்கிறாரு. சீனியர், எனக்கு என்ன வேணும்னு உங்களுக்கு தெரியாதா? ஒருவேளை நான் அதை சொல்லிவிட்டு அப்புறம் நீங்கள் எனக்கு உதவி செய்யலைன்னா? அதுக்கு ஃபேங்வான் சொல்கிறாரு, எங்கள் வெல்த் கேதரிங் பில்டிங்கில் சொன்ன ப்ராமிஸை கண்டிப்பாக நிறைவேற்றுவீங்க. ஆனால் இன்ஃபென்ஷன் நீ கேட்கறதுக்கு முன்னாடி அதை பற்றி நல்லா யோசிப்பார். உனக்கு தெரியாத விஷயங்கள தலையிடாத. ஹீரோ சொல்கிறான், எல்லாருக்கும் தெரியும் வெல்த் கேதரிங் பில்டிங் எவ்வளோ பவர்ஃபுல்லானது. அவங்களுக்கு அவமானமே இல்லையா? ஒரு நண்பர் சொன்ன வாக்குறுதியை வச்சு தான் நான் அந்த போட்டியில் கலந்துக்கினேன். இதை கேட்டு அவர் அமைதியாக இருக்க, ஓனர் ஃபெங்வான், வென்கிங்கோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, மருந்து அவங்களுக்கு அனுப்ப முடியுமான்னு ஹீரோ கேட்க, அதுக்கு அவர் அனுப்புகிறேன்னு சொல்கிறாரு. ஹீரோவும் நன்றி சீனியர்னு சொல்கிறான். அடுத்த சீனில் ஹீரோ ஒரு ஜாடிக்கிட்ட போக, அப்போ பக்கம் இருக்கிற துணி காற்றுல ஆடுது. இதை பார்த்து ஹீரோ அங்கே போகிறான். உள்ளே போய் பார்த்தா ஒரு ஆர்மர் இருக்குது. ஆர்மர் கிட்ட அவன் ஹீரோ போக, நம்ம ட்ராகன் அந்த ஆர்மரை போட்டுக்கிட்டு ஹீரோவை கடுப்பேற்றுது. ஹீரோ பலாருன்னு கன்னத்திலே அடிச்சிடறான். அப்போ அந்த ட்ராகன் சொல்லுது, கோவப்படாத இன்ஃபென்ஷன், நீங்கள் வந்ததுலேருந்து அப்செட்டாகவே இருக்க, இப்படி பார்க்கறதுக்கு நான் நல்லாவே இல்லை. இதுக்கு ஹீரோ யார் சொன்னது நான் கோபமாக இருக்குன்னு? நான் கொஞ்சம் க்யூரியஸாக இருக்கேன். எதை பற்றி க்யூரியஸாக இருக்குன்னு அந்த ட்ராகன் கேட்குது. அது வெல்த் கேதரிங் பில்டிங்கை பற்றி தான். இது எப்போவுமே ட்ராகன் சிட்டியில் சுதந்திரமாக செயல்படுது. அதே மாதிரி அந்த ஃபேங்வான் சீனியர் என்னை எப்போவுமே காப்பாற்றிட்டு இருக்காரு. ஆனால் அவர் இந்த தடவை எனக்கு ஏன் உதவி செய்யலை? இந்த ட்ராகன் சொல்லுது, அதை பற்றியெல்லாம் யோசிக்காத, இங்கே பாரு, இந்த பொருள் நல்லா இருக்குது. ஹீரோ அந்த பொருளை வாங்கி அவனோட பவரை அதில் செலுத்துகிறான். அப்போ பழைய விஷயங்கள்லாம் ஞாபகம் வருது. அதில் ஒருத்தர் இந்த ஸ்வாடை வச்சுருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ட்ராகன் கேட்குது, இது நல்ல பொருள் தானே? இது ஹீரோ, இது என்ன வகையான ஸ்வாட்னே தெரில. இந்த ஸ்வாடோட பேர் ரெட் சோல். இது பழங்காலத்தில் லீ செங்கின்னு ஒருத்தர் யூஸ் பண்ணது. யார் அந்த லீ செங்கின்னு ஹீரோ கேட்குறான். அவர் ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஆள். அதே மாதிரி நல்லா ஃபைட் பண்ணுவார். அவர் 8 அடி உயரமான மலை போல் ஸ்ட்ராங்காக இருப்பார். அவர் எம்பரர் டாங்ஃபெங்க்கு சேவை செஞ்சார். அதே மாதிரி அவருக்கு பிடித்த மந்திரவாதின்னு ட்ராகன் சொல்லுது. இதை கேட்ட ஹீரோ, என்ன மந்திரவாதியா? ஆமாம், அவர் தான் கோல்டன் ட்ராகன் டேலை கண்டுபிடிச்சவர். சரி, இந்த ஸ்வாடு பெஸ்ட்டாக இல்லை என்னோட பிளட் பேடு ஸ்வாடு பெஸ்ட்டான்னு ஹீரோ கேட்குறான். அதுக்கு அந்த ட்ராகன் சொல்லுது, இந்த ரெட் சோல் ஸ்வாட் நிறைய ஆன்மாக்களோட ரத்தத்தால் நிறைஞ்சு காணப்படுது. அதே மாதிரி பிளட் பேர்ட் ஸ்வாட் எவன் லெவலான ட்ரெஷர். இதில் எது பெஸ்ட்டுன்னு சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இதை கேட்ட ஹீரோ, இந்த ஸ்வாட் என்னோட பிளட் பேர்டோட ஸ்ட்ராங்காக இருந்தாலும் எனக்கு வேணாம். எதனாலனா இது ஆன்மாக்களோட பிளட்டால் நிறைஞ்சதுனால எனக்கு தேவையில்லை. இது ஸ்வாடோட தப்பு கிடையாது. இது யார் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு தான் இருக்குது. இந்த மற்ற பிளேஸையும் எப்போ சர்ச் பண்ணி பார்க்குறதுன்னு ஹீரோ கேட்குறான். அதுக்கு அந்த ட்ராகன், நீ கவலைப்படாத, அதுக்கு ஒரு வழி இருக்குது. நீ சோல் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இந்த மற்ற இடத்தையும் சர்ச் பண்ணு. இதை கேட்ட ஹீரோ, பண்ண முடியுமான்னு கேட்குறான். சோல் ஃபார்முலாவை பயன்படுத்தினா உன்னோட சோல் பவர் இன்க்ரீஸ் ஆகும். நீ 3rd லெவல் சோல் ஃபார்முலாவை ரீச் பண்ணால் உன்னால் 100 மீட்டர் வரைக்கும் சர்ச் பண்ணி பார்க்க முடியும். இதை பயன்படுத்தி நீ ட்ரெஷரை கண்டுபிடிக்க முடியும். அடுத்த சீனில் ஹீரோ கதவை திறந்து பார்க்குறான். அங்கே நிறைய ஃப்ரூட் ட்ரெஷர் இருக்குது. இதுதான் ட்ரெஷர் ஹவுஸ்னு அந்த ட்ராகன் ஆச்சரியப்படுது. ஹீரோ வரிசையாக எல்லா ஃப்ரூட்டோட பேரையும் சொல்லிட்டு வரான். அப்போ பர்பிள் தண்டர் ஃப்ரூட்னு ஷாக் ஆகிறான். இதுதான் அந்த யங் அண்ட் டையிங் பாடி ஸ்கில்லை கற்றுக்க தேவையான ஒரு பொருள்னு ஹீரோ அதை தொடப்போக, அதை தொடாத இன்ஃபென்ஷு, நான் கண்டுபிடிச்ச ஒரு ட்ரெஷரை பாருன்னு ஒரு புக்கை எடுத்து ஹீரோ கிட்ட அந்த ட்ராகன் கொடுக்குது. ஹீரோவும் அதை வாங்கிட்டு சொல்கிறான், த ஸ்பெல் ஆஃப் மேஜிக்கல் ஷேடோஸ். அப்போ அந்த ட்ராகன் சொல்லுது, நீ இதை அப்பாரமாக யாருக்கும் தெரியாமல் சீக்கிரட்டாக எடுத்துகிட்டு வந்துடு. ஹீரோ எதுக்குன்னு கேட்குறான். இந்த ஸ்பெல் ஆஃப் மேஜிக்கல் ஷேடோஸ் கற்றுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இது உன்னோட ஒவ்வொரு அட்டாக்கில் இருக்கிற ப்ரெசன்ஸையும் மறைக்கும். அதுக்கப்புறம் உன்னோட சண்டை போகிற ஸ்கில்லையும் ஸ்ட்ரென்த்தையும் இன்க்ரீஸ் பண்ணும். அதுவும் ஒரே ஷாட்டில் ஒருத்தரை கில் பண்ண முடியும். இது அசாசனுக்கு ஏற்ற ஸ்கில்லு. இதை நீ சோல் ஃபார்முலாவோடு சேர்த்து யூஸ் பண்ணால் அதோட எஃபெக்ட் எல்லாம் நீ கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். அதுவும் உன்ன மாதிரி தான் ஹீரோ கலாய்க்கிறான். அதுக்கு அந்த ட்ராகன், ஆமாம், ஆனால் நான் இது உனக்காக தான் சொல்கிறேன்னு அவன் சொல்கிறான் ட்ராகன். அடுத்த சீனில் ஃபேங்வான் கேட்குறாரு, இன்ஃபென்ஷன் அதுக்குள்ளே எல்லாம் பார்த்து முடிச்சிட்டியா? அதுக்கு ஹீரோ, உங்களோட ட்ரெஷர் ஹவுஸ் ரொம்ப பெருசாக இருக்குது, நான் தேடியே கழிச்சு போயிட்டேன், அதனால் இதை மட்டும்தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன். ஃபேங்வான் கேட்குறாரு, நீ வெறும் இந்த 3 பர்பிள் தண்டர் ஃப்ரூட்ஸை மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்தியா? இந்த பர்பிள் தண்டர் ஃப்ரூட்ஸ் ஒருத்தரோட வெயின்ஸ் எல்லாம் ரீஓப்பன் பண்ண முடியும்னு ஒருத்தர் சொன்னார், அதனால் நான் இதை எடுத்துகிட்டு வந்தேன். உங்களால் சொல்ல முடியுமா இதால் என்னுடைய பாடி கண்டிஷன் சரியாயிடுமான்னு? அவரும் ஆமான்னு சொல்கிறாரு.
நான் தேடியே களைச்சி போயிட்டேன், அதனால் நம்ம அப்புறம் சந்திக்கலாம்னு ஹீரோ சொல்லிட்டு கிளம்புறான். அவர் திடீர்னு அங்கேயே நில்லுன்னு சொல்கிறாரு. இந்த பைக்குள்ளே 4 ஜேடு சோல்பில் இருக்குது. நான் மாஸ்டர் யூ கிட்ட பேசிட்டேன், அதனால் அவர் உங்ககிட்ட பிரச்சனை பண்ண மாட்டார். இதை கேட்ட ஹீரோ இது ரொம்ப பெரிய உதவின்னு சொல்கிறான். நீ கவலைப்படாத, நீ திரும்பியும் அவனை பார்க்க மாட்டேன்னு சொல்கிறாரு. அப்போ அவர் பழசை நினச்சி பார்க்குறாரு. ஹீரோ நினைக்கிறான், இந்த ஃபேங்கன் மனசில் என்ன ஓடுதுன்னே தெரியலையே. இதோட இந்த எபிசோடு முடியுது கைஸ். நம்ம அடுத்த எபிசோட சந்திப்போம். பாய் கைஸ்.